கொடுத்ததும் அழுதுட்டேன். சர்ப்ராஸ் கொடுத்த விராட் பாய் பரிசால் தான் இவ்வளவு வளர்ந்திருக்கேன். முஷீர் கான். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. IPL 2025 கிரிக்கெட் தொடரில் ஏப்ரல் 20ஆம் தேதி முல்லான்பூரில் 37வது போட்டி நடைபெற்றது. அந்த போட்டியில் பஞ்சாபை பெங்களூரு அணி தோற்கடித்து தங்களுடைய 5வது வெற்றியை பெற்றது. அந்த வெற்றிக்கு நம்பிக்கை நட்சத்திரம் விராட் கோலி 73 ரன்கள் அடித்து நங்கூரமாக விளையாடி முக்கிய பங்காற்றியதால் ஆட்ட நாயகன் விருதை தட்டிச் சென்றார். அந்த போட்டி முடிந்ததும் விராட் கோலியை பஞ்சாப் அணியின் இளம் வீரர் முஷீர் கான் நேரடியாக சந்தித்து பேசினார். அப்போது விராட் கோலியிடம் தமக்கு ஒரு MRF ஸ்பான்சர்ஷிப் கொண்ட பேட்டை பரிசாக கொடுக்குமாறு முஷீர் கான் கேட்டுக்கொண்டார். அதை கேட்டதும் உடனடியாக விராட் கோலி தனது ஒரு பேட்டை முஷீர் கானுக்கு பரிசாக கொடுத்து புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். அதை சிரித்த முகத்துடன் வாங்கி கொண்ட முஷீர் கான் பஞ்சாப் அணி உடைமாற்றும் அறைக்கு வந்தார். அங்கே இது யாருடைய பேட் என்று சக வீரர் கேட்டார். அதற்கு இது விராட் பையா கொடுத்த பேட் என்று முஷீர் கான் மகிழ்ச்சியுடன் சொன்னார். அத்துடன் விராட் கோலி அந்த பரிசை தமக்கு கொடுத்த போது அழுததாகவும் முஷீர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். மேலும் நீங்கள் பரிசாக கொடுத்த பேட்டை தன்னுடைய அண்ணன் சர்பராஸ் கான் தனக்கு கொடுத்ததாக சொன்னதாக முஷீர் கூறினார். அதை பயன்படுத்தியே இவ்வளவு ரன்கள் அடித்து வளர்ந்துள்ளதாக விராட் கோலியிடம் சொன்னதாகவும் முஷீர் கூறியுள்ளார். இது பற்றி அவர் பேசியது பின்வருமாறு. விராட் பையா பேட்டை கொடுத்த போது நான் அழத் துவங்கினேன். மேலும் நீங்கள் கொடுத்த இது போன்ற பேட்டில் நான் ஏராளமான ரன்கள் அடித்துள்ளேன் என்றும் விராட் பையாவிடம் சொன்னேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய பேட்டை சர்பராஸ் பாய் எனக்கு பரிசாக கொடுத்து விடுவார் என்றும் விராட் பாயிடம் சொன்னேன் என கூறினார். அந்த வீடியோவை பஞ்சாப் நிர்வாகம் தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. கடந்த ICC 2024 அண்டர்-19 உலகக்கோப்பையில் சதத்தை அடித்து 260 ரன்கள் குவித்து இந்தியா ஃபைனல் வரை செல்ல உதவிய முஷீர் கான் மும்பை அணி ரஞ்சி கோப்பையையும் வெல்ல உதவினார். குறிப்பாக நாக் அவுட் போட்டியில் சதத்தை அடித்த அவர் உள்ளூரில் தொடர்ந்து அசத்தி வருகிறார். அதனால் அவரை பஞ்சாப் நிர்வாகம் தற்போது 30 லட்சம் அடிப்படை விலைக்கு வாங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.